எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு யூஎஸ் எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு 2 டேஸாக ரொம்பவே நேராவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக இன்னைக்கு ரைஸ் ஆனதில் நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸு, நிஃப்டி பேங்க்ஸு அண்ட் ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் இதுதான் ரைஸ் ஆயிருக்கு. அண்டு நம்ம நேற்றுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணல, முந்தா நாள் வீடியோ போஸ்ட் பண்ணதில் ஐடி ஸ்டாக்ஸ் அண்ட் ஃபார்மா ஸ்டாக்ஸ். ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஐடி அண்ட் ஃபார்மா வந்து இன்னைக்கு வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. அதை நம்ம சார்ட்லையும் பார்க்கலாம். இன்னைக்கு ரைஸ் ஆன முக்கியமான செக்டார் அப்படின்னாக்கா ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸு, பேங்க்ஸு, ரியாலிட்டி, எனர்ஜி ஸ்டாக்ஸ். இந்த 4 செக்டாரும் பாசிட்டிவாக இருக்குது. அதே நேரம் நெகட்டிவாக இருக்கிறது ஐடி அண்ட் ஃபார்மா. நாளைக்கு வந்து எஃப்ஓஎம்சி மீட்டிங் ரிலீஸ் பண்ணுறதுனால ஐடி அண்ட் ஃபார்மா வந்து நெகட்டிவாக இருக்குது. முக்கியமான ஸ்டாக்ஸ்னா ரெடிங்டன் இந்தியா, மணப்புரம் ஃபைனான்ஸ், லெமன் ட்ரீ, இன்ஜினியர்ஸ் இந்தியா, சுஸ்லான் எனர்ஜி. பொதுவாக வந்து இன்னைக்கு ரைஸ் ஆனதில் முக்கியமான செக்டார் அப்படின்னா ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு, ஆப்ஷன் ஓஏ டேட்டாவை பொறுத்தளவுக்கு டவுன் சைட் சப்போர்ட்டுங்கிறது 22,500 தான். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸுங்கிறது பாருங்கள் 1 லேக் வந்து 23,100 1 லேக் கான்ட்ராக்ட் வந்து இருக்குது. அதே நேரம் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 1 லேக் கான்ட்ராக்ட் வந்து 22,500 தான் இருக்குது. ஸோ டவுன் சைடில் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னைக்கு எஃப்ஓஎம்சி மீட்டிங் வேறு இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்றத பார்ப்போம். மார்க்கெட் வந்து டவுன் சைடில் போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 22,500 தான் இருக்கும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு குரூஷியலான இந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இன்கேஸ் நாளைக்கு ஒரு நாள் வந்து 22,700க்கு பிலோவில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாலே செல்லிங் ப்ரெஷர் இது வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே நேரம் இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக அந்த டபுள் பாட்டம் ஸ்ட்ரக்சரில் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 டேஸாக இந்த ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆயிருந்தது. நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணதில் இன்னைக்கு வேவ் லெவலில் நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணது இன்ட்ராடேயில் நிஃப்டி 23,055 தான் ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கு பாருங்க, 23,049 தான். கிட்டத்தட்ட 6 பாயிண்ட் தான் மிஸ்ஸு. ஸோ அந்தளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம வேவ் லெவலில் வந்து கணிக்க முடியும். ஸோ இந்த சேனல் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து பின் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் பாருங்கள். செக்டார் வைஸ் சார்ட்டில் பேங்க்ஸ் அண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸில் வந்து பாருங்கள், ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ். ஃபினான்ஷியல் செக்டாரை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு வேலை தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வித்தின் இந்த ஜோனுக்குள்ள இருக்கா. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸை பொறுத்தளவுக்கு, ஃபினான்ஷியல் செக்டாரை பொறுத்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சில் இருக்குது. அண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸ், நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸ் ஆல்சோ ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சில் தான் இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னா ஐடி செக்டார் அண்ட் ஃபார்மா செக்டார். ஐடியில் பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா, இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா. இதே மாதிரி தான் எஸ்பிஐயில் இருந்து இருந்தது. இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் பிரேக் அவுட் ஆகினா நெக்ஸ்ட் சப்போர்ட் 36,000 தான். இதே மாதிரி ஃபார்மாலையும் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இதில் தான் இருந்தது. இந்த ட்ரெண்ட் வந்து சைடுவேஸ் அப் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிருப்பாரு. ஸோ ஐடி அண்ட் ஃபார்மா வந்து நெகட்டிவ் டெரிட்டரியில் இருக்குது. அதே நேரம் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் செக்டார் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு ரியல் எஸ்டேட் செக்டார் அண்டு பேங்கிங்க்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. குறிப்பாக வந்து ஃபினான்ஷியல் செக்டாரில் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஃபைன். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு டே டைம் ஃப்ரேமில் வச்சு பாருங்கள். க்ரூட் ஆயில் வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் இந்த என்டையர் ட்ரேடிங்குமே வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் நடந்துட்டு பாருங்க. ஓகே, வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் என்டையர் ட்ரேடிங்குமே நடக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கு. 6,380ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி ரீச்டு. ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6,400க்கு மேலே ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆனால் இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக ரைஸ் ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் இந்த மாதிரி தான் ரிஜெக்ஷன் ஆகிருப்பாருங்க. இங்கே ஒரு ரிஜெக்ஷன், இங்கே ஒரு ரிஜெக்ஷன், இங்கே ஒரு ரிஜெக்ஷன். ஸோ மார்க்கெட்டு ஃபர்தராக டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இன்னைக்கு க்ளோசிங் வந்து 6,300க்கு பிலோவில் க்ளோசிங் நடக்கும்போது இன்னுமே ஃபர்தராக வந்து ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபைன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு பொசிஷனல் ஹோல்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். பை சைடோ இல்லை கால் ஆப்ஷன்
ஹோல்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் பிகாஸ் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.